அண்ணா. சொல்லுடா அரவிந்த். என்னடா? இல்ல, நீ ஏன் இங்க வந்து தனியா நிக்கிற? என்னாச்சு? என்னன்னு சொல்ல. அத்தை பண்றதுதான் ஒன்றும் சரியா இல்லை. அத்தை இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றாங்க தெரியுமா? ம் தெரியும்டா அண்ணா. என்கிட்டயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை பேசினாங்க. அதான் அதை பத்தி பேசதான் நான் உன்னை தேடியே வந்தேனே. உன்கிட்டயும் சொன்னாங்களா? ஆமாண்டா அண்ணா. அனன்யாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயமா பேசினாங்க. உன்கிட்டயும் அதை பத்தி தானே பேசினாங்க. ஏன் அப்போ இப்படி நடந்துக்கிறாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? என்னதான் அவங்க மனசுக்குள்ள இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியலடா. என்ன பண்றதுன்னு தெரியல. அதே குழப்பத்தோட தானா நானும் இருக்கேன். இதை எப்படி நம்மளால கார்த்திக் கிட்ட சொல்ல முடியும் சொல்லு? கார்த்திக் கிட்டயும் சொல்ல முடியாது. அனன்யா கிட்ட சொன்னா அவ்வளவுதான். அனன்யா ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கான். இன்னும் நம்ம இந்த விஷயத்த பத்தி போய் சொன்னா அவன் மனசு கண்டிப்பா தாங்காதுண்ணா. நான் வேற வழி இல்லை அரவிந்த். நம்ம கார்த்திக் கிட்ட சொல்லிதான் ஆகணும். கார்த்திக் கிட்ட சொல்றோம்னாலே அது அனன்யாவுக்கு தெரியாம இருக்காது. நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கா அனன்யா. அவளுக்கு கண்டிப்பா விஷயம் தெரியாதான் செய்யும். ஏன்னா அத்தை இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணி தாண்டா ஆகணும். நம்ம இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா சரியா வராது. ஆமாண்டா அண்ணா. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். சரி, நம்ம இதை எப்படியாவது கார்த்திக் கிட்ட பேசி ஆகணும். கார்த்திக் கிட்ட பேசி இதை எப்படியாவது சரி கட்ட பண்ணணும்டா. ஆனா ஒண்ணு அரவிந்த், இப்படிலாம் அத்தை நடந்துக்க மாட்டாங்க. அத்தைக்குள்ள வேற என்னமோ இருக்கு. என்னன்னு தான் என்னோட கண்டுபிடிக்க முடியல. உனக்கு எதனா தோணுதாடா? உனக்கு என்ன தோணுதோ அதே தாண்டா நான் எனக்கும் தோணுது. அத்தை இப்படி நடந்துக்கக்கூடிய ஆளே கிடையாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். அது அவங்களுக்குமே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னா இதுக்குள்ள வேற ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். சரி, என்னன்னு தான் தெரியல. அத்தை கிட்ட கேட்கறதுக்காக நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அத்தை நம்ம கிட்ட எதை பத்தியும் வாய் திறக்கிற மாதிரி இல்லையே. நம்மளும் என்ன பண்ண முடியும் சொல்லு? சரிதான். சரி, இருந்தாலும் நம்ம முயற்சியில நம்ம கைவிட்டக்கூடாது. அனன்யாவும் கார்த்திக்கும் கண்டிப்பா ஒன்னா சேரணும்டா. ஒன்னா சேர்த்து வைக்கணும். நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அத்தையா நம்மளான்னு ஒரு கை பாத்துருவோம். கண்டிப்பாடா அண்ணா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. அத்தை ஏதோ ஒரு பையனை பார்த்துருக்காங்களாமா. அவன் நாளைக்கு வரானாமா. நாளைக்கு அனன்யாவை பார்க்க வரானாமா. என்ன ஏதுன்னு நாளைக்கு அவனை பார்த்து ஓட விட்டுறணும் எப்படியாவது. கண்டிப்பாடா அரவிந்த். வரவன் வீட்டுல 5 நிமிஷம் கூட நிக்க கூடாது. அவனை தொலை தெறிக்க ஓட விட்டுறணும். ஓட விட்டுருவோம். கண்டிப்பாண்ணா, ஓட விட்டுருவோம். அப்புறம் வேற என்ன நமக்கு வேலை இருக்கு? சரிண்ணா, நான் போறேன். ஓகேடா. அப்புறம் ரித்து இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட போறா. ரித்துக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும். அவ எதுனா நம்ம கல்யாணம் நடக்காம நின்றுட போதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்க போறாடா. பார்த்து ஆறுதல் சொல்லுடா. சரியா? கண்டிப்பாண்ணா. அவ பயப்படலாம் இல்லை. அவளும் அனன்யாவை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கா. அதுதான் எல்லாருக்குமே இப்போ அனன்யா கார்த்திகை நினைச்சுதான் கவலையா இருக்கு. சரிண்ணா, நம்ம இதை எப்படியாவது பார்த்து என்ன ஏதுன்னு பண்ணிடுவோம். சரிடா. சரி, நீ போ. சாப்பிட்டியா நீனு? நானும் அப்பயே சாப்பிட்டேடா. நீ சாப்பிட்டியா? இல்லடா, பசி எதுவும் இல்லை. நீ போகும்போது நிம்மிக்கிட்ட காஃபி மட்டும் எடுத்துட்டு வர சொல்லு. சரியா? சரி அண்ணா. அன்னிக்கிட்ட காஃபியை கொண்டு வர சொல்லிடுறேன். நீங்க கவலையே படாதீங்க. ஏண்டா நீங்க எதுக்கு காஃபி கேக்குறீங்க எனக்கு தெரியாது. அண்ணி கண்டிப்பா வருவாங்க. நீங்க கவலையே படாதீங்கன்னா நான் போய் அண்ணி அனுப்பி வைக்கிறேன். டேய் போடா போ. சரி சரிண்ணா, நான் போயிட்டு அண்ணி அனுப்பி விடுறேன். சரியா? சரிடா. மாப்பிள்ள எவன்னு தெரியல. அவனுக்கு இன்னும் கார்த்திகை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியாம இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க போறான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலை தெறிக்க ஓடிடுவான். அது சரி, அவன் தலை விதிய யார் மாத்த முடியும்? அது சரி, இவர் எதுக்கு இந்த டைம்ல மேல வந்து நின்னுக்கிட்டு காஃபி கேட்டுட்டு இருக்காரு? சாப்பிட வேண்டிய டைம்ல காஃபி கொடுத்தா எப்படி சாப்பாடு இறங்கும்? இவரை இருங்க வரேன். மாம்ஸ் மாம்ஸ். ஏண்டி, நான் எப்போ காஃபி கேட்டு அனுப்பிச்சேன்? காஃபி எடுத்துறதுக்கு இவ்வளோ நேரம் ஆடி உனக்கு? ஐயோ மாம்ஸ், முதல்ல இந்த டைம்ல எதுக்கு காஃபி குடிக்கிறேன்? இப்போ சாப்பாடு சாப்பிட்ற டைம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் சாப்பாடே சாப்பிடல. இப்போ எதுக்கு உனக்கு காஃபி? சரி, போனா போட்டா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் நான். ஒழுங்கு மரியாதை காஃபி குடிக்காம வந்து சாப்பாடை சாப்பிடு. இல்லடி, பசி இல்லை. அதனால தான் காஃபியாவது குடிக்கலாமே தான் காஃபி கேட்டு அனுப்பிச்சேன். என்ன மாம்ஸ், என்னாச்சு? ஏதோ மைண்ட் சரியில்லையா என்ன? ஆமா, கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கு. அத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க, உனக்கு தெரியுமா? என்ன மாம்ஸ்? அம்மாவா? என்ன என்ன சொன்னாங்க? காலையில அனன்யாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கடி. ஐயோ, என்னையா என்ன சொல்ற? ஆமா ஆமா, காலையிலயாவது மாப்பிள்ளை பார்க்கணும்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அரவிந்த் கிட்ட என்ன தெரியுமா சொல்லி அமைச்சிருக்காங்க? ஏதோ பையனை பார்த்துருக்காங்களாமா. நாளைக்கு அவன் அனன்யாவை பார்க்க வீட்டுக்கு வரானாமா. நீ பாட்டில் ஏதோ அசால்ட்டா சொல்ற. எனக்கு மனசுல படபடன்னு இருக்கு. இதை மட்டும் அனன்யா கேட்டா அவ்வளோதான். கவலைப்படாதடியாக்கா. அனன்யா, நீ எப்பமா வந்த? பயப்படாதீங்க மாமா. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் மாமா என்னை பார்க்க வரலையே.
அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துல தான் நீங்களும் நிம்மியும் பேசிட்டு இருந்தது என் காதுல விழுந்தது. என்னடி உனக்கு கவலையா இல்லையா? அம்மா இப்படி சொன்னது உனக்கு வருத்தமா இருக்காடி? நான் ஏண்டி அக்கா கவலைப்படணும் வருத்தப்படணும்? என் கார்த்திக் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. இந்த ஒரு மாப்பிள்ள இல்லை, இன்னும் 1000 மாப்பிள்ள வந்தாலும் என்ன அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. நான் அவருக்கு தான், அவரு எனக்கு தான். இந்த அனன்யா கார்த்திக்கோட பொண்டாட்டி தான். என்னைக்கும் இந்த அனன்யா கார்த்திக்கு பொண்டாட்டி ஆயாச்சு. இனிமேலும் எனக்கு மாப்பிள்ள பார்க்கணுமா என்ன? சூப்பர் அனன்யா, இதே நம்பிக்கையோட இரு. கார்த்திக் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் இருக்கோம். உனக்கு கார்த்திக் தான், நீ கவலையே படாது. ஏண்டி அனன்யா, நீயாடி இப்ப பேசுனது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. ஆமாண்டி அக்கா. அப்புறம் கார்த்திக் மாமாக்கு பொண்டாட்டி ஆக போறேன். இப்ப கூட எனக்கு தைரியம் வரலனா எப்படி? இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் பயந்துட்டே இருப்பேன் சொல்லு? இனிமே நான் கார்த்திக்கோட பொண்டாட்டி இல்ல, இப்படிதான் தைரியமா இருப்பேன். செம்ம அனன்யா, சூப்பர்மா. ஆமாண்டி அனன்யா, நீ வேற மாதிரி ஆயிட்ட. ரைட்டு. தேங்க்ஸ் டி அக்கா. தேங்க்ஸ் மாமா. சரி அதெல்லாம் போகட்டும் விடுங்க. மாமா, கார்த்திக் மாமா எப்போ வருவாங்க? அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் மாமா. அவன் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காமா, அதனால கொஞ்சம் டயர்டா இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். முன்ன பார்க்க வராம இருப்பானா என்ன? கண்டிப்பா வந்துருவோம். நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். சரிங்க மாமா. அவர் வந்ததும் சீக்கிரம் வர சொல்லுங்க. அவருக்கு நிறைய வச்சிருக்கேன். ஐயோடா அனன்யா, நீயாடி இதெல்லாம் பேசுறது? சத்தியமா நீதானாடி? ஆமாண்டி அக்கா, நான் தான் பேசுறேன். சும்மா சும்மா அதிர்ச்சி ஆகாத. அப்புறம் என்ன, அவர் லேட்டா வராருல, அவருக்கு எதனா பனிஷ்மெண்ட் தர வேணாம்? அதான் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அனன்யா பத்தி தெரியும். வச்சிருக்கேன் பாரு அவருக்கு. சரி மாமா, நீங்க உங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. நான் போயிட்டு என் மாமாக்காக வெயிட் பண்றேன். ஓகேவா? பாய் மாமா. பாய் டி அக்கா. அடியே, ஏய் இங்க பாருடி. மாம்ஸ். என்னடி திருன்னு முடிக்கிற? கேட்டல்ல, உன்னை விட சின்னவ, உனக்கு தங்கச்சி. அவ பேசிட்டு போனதெல்லாம் கேட்டல்ல. கார்த்திக் வந்தா கார்த்திக்கு என்னமோ வச்சிருக்காளாமா, பாத்துக்க. இதெல்லாம் பார்த்தாவது கொஞ்சம் நீ கத்துக்கடி. நீயும் மாமாக்கு எதனா வச்சிருக்கியா என்ன? ஐயோ மாம்ஸ், நானே அனன்யா பேசிட்டு போனதுல அதிர்ச்சியில நிக்கிறேன்யா. இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்தே வெளியில வரல. இது என் தங்கச்சி தானா? என் தங்கச்சி அனன்யா தான் இப்படி பேசிட்டு போறாளான்னு நானே அந்த அதிர்ச்சியில இருக்கிறேன்யா. ஓ, அப்ப அதிர்ச்சியில இருக்கியா? பரவாயில்லையே, இந்த அதிர்ச்சி கூட எனக்கு நல்லா தான் இருக்கும். டேய் அருணே, மிஸ் பண்ணிடாத, யூஸ் பண்ணிக்க. ஓய் இங்க பாருடி. அதிர்ச்சிலையா இருக்க? ஆமா மாம்ஸ், பெரிய அதிர்ச்சியில இருக்கேன். ஓ சரி சரி, நீ அப்படியே அதிர்ச்சியிலே இரு. மாமா என்னடி டக்குன்னு சொல்லிட்ட? ஓ ரைட்டு, நீ அதிர்ச்சியில இருக்கல, இது கூட நல்லா இருக்குடி. அப்பப்ப அதிர்ச்சி ஆயிடுறி. மாமாக்கு ரொம்ப வசதியா இருக்கும் பாத்துக்க. ஐயோ ரொம்ப வசதியா போச்சு. பொண்ணாட்டி நீ எப்பவுமே அதிர்ச்சியிலே இருடி. மாமாக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்குடி. லவ் யூடி. ஐயோ மாம்ஸ், என்ன பண்ற? என்னடி அதுக்குள்ள அதிர்ச்சியில இருந்து வெளியில வந்துட்டேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் அதிர்ச்சியாவே இருப்பேன்னு நினைச்சேனே. அப்படியே உன்னை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். ஐயோ மாம்ஸ், உன்ன போயா. என்னடி மாமா ஆசையே கெடுத்துட்டு தெரியுமா? சரி சரி, இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சிடல. நான் இப்படியே உன்னை அலைக்காத்துக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு மாடி. ஐயோ, ஆனாலும் உனக்கு கொழுப்பு கொஞ்சம் மிஞ்சம் இல்ல, அதிகமா ஏறி போயிருக்கியா உன்ன. என்ன? போயா. போக மாட்டேன்டி. அப்படியே பொண்டாட்டி. ஐயோ மாம்ஸ், சொன்னா கேளு. வேணாம், நான் கீழே போறேன். அம்மா என்னை தேடுவாங்க. நான் போறேன் விட்டுரு. அதெல்லாம் அத்தை உன்னை தேட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நீ இப்போ என் கூட தான் இருப்பேன்னு. அதனால இப்போ ஐயோ போயா. துடிக்கும் பல்லுக்குள் வெடிக்கும் பொல்ல அழைக்க பொறுமையில்லை. நான் உன் காதலி, நீ ஊர் மேயவா உந்த சின்னால் வந்தேன்.
சரியா? அத்தை, நீங்க பண்றதெல்லாம் சரியா? நீங்க யோசிச்சுதான் பண்றீங்களா? ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு நாங்க எதனா கேள்வி கேட்டா எங்க வாயை அடைச்சிடுறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க அத்தை, நீங்க பண்றதெல்லாம் சரிதானான்னு. நீங்க பாரியா அருண், எனக்கு தெரியும் என்ன பண்ணா சரியா வரும்னு. அதுபடி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்யா. நீ இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள, அதனால தான் உன்னை சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துறியான்னு சொல்கிறேன். வந்துரு சரியா? எனக்கு மரியாதை கொடுக்குறதா நீ நினச்சினா வாயா, இல்லைனா உன் இஷ்டம். சாந்திக்கா, அடடே வாமா அமர்தா, வா வா. வாங்க. ஏன் அமர்தா நின்றுட்டே இருக்கேன், வாமா உட்காரு. சாந்தி அக்கா, நான் உட்காரதுக்காக வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுக்கா. பேசலாமா? இங்கே பாருமா அமர்தா, நீ என்ன பேச வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு அதை பற்றி மட்டும் பேசாத. இது உனக்கு உங்கள் அக்கா வீடு மாதிரி. நீ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அதுக்கு உனக்கு யாரும் எந்த தடையும் சொல்ல மாட்டோம். ஆனால் நீ மற்ற எந்த விஷயத்துலையும் தலையிடாதம்மா, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சாந்திக்கா, நீங்களாம் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கக்கா. என்னம்மா பண்ணுறது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாற்றிக்க வேண்டியது தானே. அதான் என்னன்னா இப்படி மாற்றிக்கிட்டேன். அத்தை, இங்கே பார்ப்பா தம்பி, இனிமே நீ என்ன அப்படி கூப்பிட வேண்டாம் சரியா? நான் வேற எதுவும் சொல்ல விருப்பப்படலை, பார்த்துக்க. சரிங்க. இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அமிர்தாக்கா, நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்களேன். அருண், நீயும் தான். டே கார்த்திக், என்னடா பேச போகிறேன்? அக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்களேன் ப்ளீஸ், எனக்காக. சரிடா. அமிர்தாக்கா, வாங்க. இதோ வரேன் அருண். கார்த்திக், பார்த்து பேசு, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ அருண். சொல்லுப்பா, என்ன என்கிட்ட தனியாக பேசுறதுக்கு இருக்க? இல்லாத உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு, அதான் பேசலாமேன்னு நிற்கிறேன். அத்தையா இல்லை, என் மாமியார்கிட்ட பேசுறதுக்கு நிற்கிறேன். நீ இப்படி தான் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா கார்த்திக். நீ பேசு, பேசுறதுக்காகவாது நான் உனக்கு அனுமதி கொடுக்கணும்ல. பேசு. தெரியும் அத்தை, நான் பேசுறதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். பேசுறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி வைக்கவும் நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்னை நீங்கள் வெறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ புத்திசாலி, எனக்கு நல்லா தெரியும். என்ன இந்த புத்திசாலி பையனை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்க தான் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடுச்சுப்பா. என்ன பண்ணுறது, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குப்பா. நீ இங்கேருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. அத்தை, உங்கள் மாப்பிள்ளையை நீங்கள் தப்பாக எடை போட்டிருக்கீங்க. உங்கள் மாப்பிள்ளை எந்த விஷயத்துலையும் பின்வாங்கினதோ சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி, அதான் உங்கள் பொண்ணு, அவளை விட்டுட்டு போயிடுவேனா என்ன? நீங்கள் என்ன அப்படியா லேசில் எடை போட்டுட்டீங்க? எனக்கு தெரியும்ப்பா, நீ என் பொண்ணு அவளை லேசில் விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு உன் பொண்டாட்டி ஆகணும்னு அவள் தலையில் எழுதி இருந்ததுன்னா அதுபடி நடந்தால் நாங்கள் சந்தோஷம் படுவோம். அது நடக்குமான்னு எனக்கு தெரியலையே. கவலையே படாதீங்க அத்தை, என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உங்கள் வீட்டு 2வது மருமக. உங்கள் பொண்ணு தான் என் பொண்டாட்டி. இதை நீங்கள் மறந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மனசில் வச்சுக்கோங்க அத்தை. என் பொண்ணுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா சந்தோஷம்தான்ப்பா, நான் அதுக்கு குறுக்க இருக்க மாட்டேன். சொல்லுப்பா, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாகவே நிற்கிறேன். அத்தை, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். என் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்க. நீ ரொம்ப புத்திசாலி தான்ப்பா. உண்மையாகவே நீ என் வீட்டுக்கு மருமகனாக வர நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியலையே. கவலையே படாதீங்க அத்தை, நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கும். நான் வரட்டா வரட்டா மாமியாரே? இங்கே பார்ப்பா கார்த்திக், நீ அந்த மாதிரிலாம் கூப்பிடாத. ஐயோ அத்தை, மருமகனை பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. வாங்க மாப்பிள்ள, போங்க மாப்பிள்ள, அப்படி தான் அத்தை கூப்பிடணும். நீங்கள் அப்படி பழகிக்கங்க, ஓகேவா? நான் வரேன் மாமியாரே. இன்னொரு விஷயம் மாமியாரே, என் பொண்டாட்டி, அதான் உங்கள் பொண்ணு, அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணி உங்களை மாதிரி கொழு கொழுன்னு ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடுக்க முடியும்ல.
அதுக்காக தான் சொல்கிறேன். என் பொண்டாட்டிய ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க மாமியாரே. வரேன். இப்பவும் நான் வச்ச குறி தப்பியதில்லை, என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை. இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை, தொட்டவன தப்பிக்கான பிச்சதும் இல்லை.